ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து எமது அரசியல் ஆசிரியர் ஹரிஹரன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ஹரிஹரன் சார், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிற நிலையில இப்ப அடுத்தபடியா ஈரான் தரப்புல இருந்தே தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? என்ன நீடிக்கும் இந்த விவகாரத்துல உங்களுடைய தகவல்கள் சார்? கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ்லயும் இஸ்ரேல் இருப்பதாகவே அறிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. அத்தியாவசிய தேவைகளை தவிர மக்கள் வேற எந்த காரணத்துக்காகவும் ஒடியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பதில் தாக்குதல் அப்படின்னு மற்றும் ஒரு தாக்குதல் நிகழ்வாக இதை பார்த்த முடியாது. ஏனென்றால் இஸ்ரேல் குறிவைத்திருப்பது அப்படிங்கிறது ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை அதை அவங்க பிரகடனமும் படுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல ஈரான் உலகத்துடைய அணு சக்திகள்ல ஒன்று, அணு ஆயுத சக்திகள்ல ஒன்று அப்படிங்கிற நிலையை அடையறதுக்கு ஒரு சில நாட்களோ வாரங்களோ தொலைவில் தான் இருக்கு. அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி செய்தது. அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடையவே இந்த யுக்தியை மறைமுகமாக அமெரிக்கா ஆசையோடு இஸ்ரேல் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற யூகங்கள் இருக்கு. அதை ட்ரம்ப் நிர்வாகம் மறைக்க கூட பெருசா முயற்சி செய்யல. அப்படி நடந்தா நாங்க பொறுப்பு இல்லை, பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு வரணும், ஆனா இஸ்ரேல் நடத்துமான்னு தெரியல அப்படின்னு ஒரு நம்பிட்டுத்தனமாக, இன்னும் சொல்ல போனா இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிகுறிகளை வெளிப்படுத்தும் வகையில நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் செயல்பட்டது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவு ஆழமான தோழர்கள் அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல இப்ப வெளிப்படையா நமக்கு கிடைக்கக்கூடிய சபிக்ஞை என்னன்னா, அமெரிக்கா மறுக்கவும் செய்கிறது. ஆனால் அமெரிக்காவுடைய ஆசையோடு தான் இதை இஸ்ரேல் செய்திருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அணு ஆயுத சக்தி அப்படிங்கிறது, ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் பெற்றா அது இஸ்ரேல் மீது நோக்கிய அணு ஆயுதம், ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படிங்கிற அளவுல தான் இஸ்ரேல் அரசுகள் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறது. சோ அதை எப்பாடுபட்டாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய முக்கியமான செக்யூரிட்டி கன்சர்ன். ஏன்னா ஈரான் இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக இஸ்ரேல் கருதுகிறது. அந்த வகையில அதை தடுத்து நிறுத்தத்துக்கு பல முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. இந்த நிலையில ஈரானுடைய அணு ஆயுத சக்திகள் மட்டுமல்லாது பல சைட்ஸை நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் போர்சஸ் IDF பிரகடனமும் படுத்திருக்கிறாங்க. இதற்கான வரலாறு கூட இஸ்ரேலுக்கு இதற்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஈராக் இது போல ஒரு அணு ஆயுத சக்தியை பெறத்துக்கான முயற்சி செஞ்சிருக்கும் போது ஈராக்குடைய அணு ஆயுத நிலையங்களை தாக்கி இதே போல ஒரு வான்வழி தாக்குதல்ல தாக்கி அழித்தது இஸ்ரேல் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சிரியால இதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க, லிபியால செஞ்சிருக்கிறாங்க. சோ ஈரான்ல அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம், இல்ல ஒரு கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு பார்வை உலக அரசியல்ல பல ஆண்டுகளாகவே நீடித்து வந்திருக்கிறது. அமெரிக்கா அரசுகளுடைய அதிகாரப்பூர்வ நிலை அப்படிங்கிறது அதை நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிறது, அப்படி அவங்க வெளியில சொன்னாலும் கூட தேவை ஏற்படி அவங்க ஆதரிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதலாக இருந்தது. அந்த பிராந்தியத்திலிருந்து முக்கியமான டிப்ளமேட்ஸ் வெளியேறத பார்த்தோம். ட்ரம்ப் ஈரானுக்கு மறைமுகமாக வெயில்டு த்ரெட்ஸ் கொடுக்கறத பார்த்தோம். அவங்க சொன்ன விஷயம் இன்னைக்கு நடந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்னு பார்க்கணும். ஈரான் தன்னுடைய எல்லா அணு ஆயுதத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியல. அதுல நிறைய பாதுகாப்பு அரண்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இது போன்ற விஷயங்களை இஸ்ரேல் ஏற்கனவே செஞ்சதுனால அதற்கேற்ற அரண்களை அவங்க உருவாக்கி வச்சிருப்பாங்கிறதையும் பார்க்கணும். பட் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது கடந்த ஒரு வருஷத்திலேயே 2 முறை மேல நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஏப்ரல் 2024 இந்த மாதிரியான தாக்குதல்கள், அக்டோபர் 2024 இந்த மாதிரியான தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள்லாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வந்ததை பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போருக்கு, ஹமாஸ் நடத்திருக்கக்கூடிய போருக்கோ இல்ல ஹிஸ்புல்லா தொடுத்த போருக்கோ ஈரான் தான் பின்புலம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு. சோ
இந்த ஒரு பதற்றம் அப்படிங்கிறது அந்த பிராந்தியத்துல கொஞ்சம் தணிந்து வருதையும் கூட சில மாதங்களாக பார்த்தோம். அப்கோர்ஸ் காசால மனித பேரழிவுகள் தொடர்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்கா ஈரானோடு ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை செய்து வந்தது. அது இஸ்ரேலுக்கு சகிக்கல, பிடிக்கவும் இல்லை. என்னங்க அவங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பல்லை கடித்து கொண்டு ரொம்ப கடிந்து கொண்டாங்க இஸ்ரேல். ஈரான் வந்து உங்களுக்கும் எதிரி எங்களுக்கும் எதிரி, நீங்க என்ன ஈரானோட பேசிட்டு இருக்கிறீங்க, அணுசக்தி டீல வந்து உருவாக்குறதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு வருத்தம். ஆனால் அந்த டீல், அந்த பேச்சுவார்த்தைகள் எங்கேயும் போல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதுல ஒரு ஸ்டேல்மேட் உருவானது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த நிலையில அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ட்ரம்ப் அவர் வந்து இந்த மாதிரியான அதிரடி நிகழ்வுகளுக்கெல்லாம் பேர் போனவர் அப்படிங்கிற நிலையில இஸ்ரேலுக்கு அவர் ஆசி வழங்கி இருக்கிறாரோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது. பட் அமெரிக்கா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது, நாங்க வந்து இதை ஆதரிக்கலைங்குது. பட் ஆனாலும் கூட இதுக்கு அவங்களுடைய ஆதரவோ ஆசையோ இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையான முறையிலையும் மறைமுகமான முறையிலையும் கூட அவங்களுடைய கருத்துக்கள் வந்திருக்கிறத பார்க்கின்றோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஈராக் மேல சிரியா மேல நடந்த போதெல்லாம் கூட உலக அரசியல்ல புரிதல் என்னவென்றால் அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்க கூடும், இல்ல தெரிந்தும் தெரியாதது போலத்தான் அமெரிக்கா நடித்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க, ஈராக்ல வந்து அவங்க வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அழித்த போது அமெரிக்கா வெளிப்படையா இல்ல நாங்க கண்டிக்கிறோம், எங்களுக்கு அது ஏற்பு இல்ல, இஸ்ரேல் செஞ்சது தப்பு அப்படின்னு வெளியில சொன்னது. ஆனால் குறிப்புகள் என்னவென்றால் அன்னைக்கு இருந்த அதிபர் ரானால்ட் ரேகன் கிட்ட இதை பத்தி சொல்லும் போது இஸ்ரேல் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு குறிப்புகள் உண்டு. எனில் செஞ்சுட்டாங்க, அவங்க பத்தி தானே செய்வாங்க அப்படின்னு உள்ளூர மகிழ்ந்தார் அப்படிங்கிறது செய்தி இல்ல. இன்னும் சில குறிப்புகள் வந்து வெளியில அவங்க மறுத்தாலும் கூட அவங்க கோஆர்டினேட்டடா தான் செஞ்சிருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல நடவடிக்கைகள் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க வந்து அதை மறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச காலம். ஆனா ட்ரம்ப் அந்த ஆசிய மறைக்கிறதுக்கு கூட பெருசா முயற்சி செய்யல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ராஜாங்க உறவுகள் கிடையாது. ஈரான் அமெரிக்காவை வந்து பெரிய சாத்தான் என்றும் இஸ்ரேல சிறிய சாத்தான் என்றும் அழைத்து வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு அணுகுமுறை அப்படிங்கிறது சற்றே மாறியது அப்படிங்கிறதையும் பார்க்கின்றோம். ஆனால் இன்று அதிரடிக்கு இஸ்ரேல் போயிருக்கிறது, அமெரிக்கா துணை போயிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். உலக அணு சக்திகள்ல ஈரான் இடம் பிடிக்கல. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, ஆனா அது அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இந்தியா கிட்ட இருக்கு, அமெரிக்கா கிட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு, பிரான்ஸ் கிட்ட இருக்கு. அந்த வரிசையில ஈரானும் அதுல இடம் பிடித்தால் அது வந்து உலக நியூக்ளியர் மேட்ரிக்ஸா மாற்றும் அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதனால தான் சவுதி அரேபியா எல்லாம் பெரிய அச்சம் கொண்டு இஸ்ரேலோடு உறவு கொள்றதுக்கு கூட இந்த செக்யூரிட்டி பேலன்ஸை மாத்துறதுக்கு தயாராகிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு மிகப்பெரிய பதற்றத்துடைய தொடக்கமாக இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை டார்கெட் பண்றதை பார்க்கின்றோம். கடந்த அக்டோபர் 2024 அக்டோபர்ல கூட இஸ்ரேல் தாக்கியது இல்லையா ஈரான, அப்ப கூட வந்து அதோட பொட்டன்ஷியல் டார்கெட்டாக ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பெரிதும் அனுமானிக்கப்பட்டது. ஆனா அதை தாக்க கூடாது அப்படின்னு அதிபர் பைடன், அன்று இருந்த அதிபர் பைடன் வந்து வெளிப்படையாகவே பிரகடனப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டினார். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய எஸ்கலேஷனுக்கு வழிவகுக்கும். நீங்க கேட்டீங்க இல்லையா, ஈரான் என்ன செய்யணும், கண்டிப்பா ஏதாவது செய்யும். சோ ஒரு எஸ்கலேஷனுக்கு வழிவகுக்கும், அதனால அந்த எஸ்கலேஷன் லேடர்ல இருந்து இறங்குங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தினார். ஆனால் அது அந்த அமெரிக்காவுடைய அழுத்தங்களை ஏற்றத்தான், ஏன்னா அன்னைக்கு அதிபர் பைடன் அடிப்படையில அந்த அழுத்தங்களை ஏற்றத்தான் இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை அக்டோபர் 2024 அவங்க எத்தனித்தாலும் கூட டார்கெட் செய்யல. ஆனா அதுக்கு ஒரு கிரவுண்ட் உருவாக்கினாங்க. என்ன கிரவுண்ட் உருவாக்கினாங்கன்னா, ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ் எல்லாத்தையும், வான் பாதுகாப்பு அமைப்புகள் முக்கியமானவற்றை வந்து அவங்க தாக்கி அழித்தாங்க. சோ அதெல்லாம் திருப்பியும் மறுகட்டமைப்பு செய்யறதுக்கு ஈரானுக்கு காலம் பிடிக்கும். அதனால தான் ஒருவேளை இந்த ஸ்ட்ரைக் சக்சஸ்ஃபுல் ஆகி இருந்தால் அந்த ஸ்ட்ரைக் வந்து அக்டோபர் 2024 இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்த தாக்குதலுக்கு உதவியாக கூட இருந்திருக்க கூடும். பட் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை நாங்க டார்கெட் செய்திருக்கின்றோம் அப்படிங்கிறது. பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறது, அது எல்லாவற்றையும் அழிச்சிருக்கிறாங்களா,
இல்ல ஏன்னா இப்போ வந்து நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சாரி அது அந்த கட்டத்துக்கு இன்னும் ஈரான் போகல. பட் இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்டிஃபைடு அமைப்புல ரொம்ப பாதுகாப்பான அமைப்புகளை இது தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது அது இன்னமும் கூட ஈரான் பலப்படுத்திருக்கும். ஸோ இதோடைய சக்சஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆல் வி நோ இட் இஸ் த பிகினிங் ஆஃப் அ வெரி வெரி சிக்னிபிகன்ட் ஈவென்ட்.